மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், நான் உங்கள் சதீஷ் கண்ணன் ஐபிஎஸ் கைடன்ஸ்லேருந்து. இந்த வீடியோ பார்ட் 7 போஸ்ட் நீட் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இது என்னோட பார்ட் 7 வீடியோஸ். இந்த பார்ட் 6 வீடியோஸில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் உங்களோட குவரிஸ்க்கு ஆன்சர் பண்ணி ஒரு 3 வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் காமன் இஷ்யூஸ், காமன் குவரிஸும் நான் அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் நியூ மெடிக்கல் காலேஜஸ் இதை பற்றிலாம் கூட ரீசன்ட் டெவலப்மெண்ட் பற்றி சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இன்றைக்கி வந்து அகெயின் கொஷின் ஆன்சர் செஷன். நிறைய பேர் கொஷின்ஸ் கேட்டிருக்கீங்க, அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஒரு காமனான குவரிஸ் ரிப்பீட்டடாக சில இதெல்லாம் வருது. ஐ திங்க் லாஸ்ட் வீடியோவில் அதை அட்ரஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமும் கூட சில குவரிஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ ஐ திங்க் அந்த கொரி நான் அட்ரஸ் பண்ணிட்டேன்னா ஐ திங்க் அது கொஞ்சம் கிளாரிஃபைட் ஆகிடும்னு நினைக்கிறேன். என்னென்னா, இந்த ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் நான் அப்ளை பண்ணலாமா சார் அப்படின்னு கேட்குறாங்க நிறைய பேர். யாரெல்லாம் எலிஜிபிளோ, நீட்டில் குவாலிஃபைட் மார்க் யாருக்கெல்லாம் இருக்கோ, இப்போ ஓபிசியாக இருந்தால் 113 இஸ் அ மினிமம் மார்க், ஃபார் ஜென்ரல் கேட்டகரி இட் இஸ் 147. இவங்க எல்லாருமே ஆல் இண்டியா கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனால் சீட்டு கிடைக்குமா கிடைக்காதுன்றது தான் அங்கே விஷயம். ஸோ பார்ட்டிசிபேஷனில் அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் ஆல் இண்டியா கோட்டா அப்ளை பண்ணும்போதே நீங்கள் 10,000 செக்யூரிட்டி டெபாசிட் வந்து நீங்கள் பண்ணணும். அப்போது அந்த சீட்டே உங்களுக்கு அலோகேட் ஆகலைன்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை வந்து அவங்க ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் சீட்டு அலோகேட் ஆகிட்டு நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட்லேருந்து செகண்ட் ரவுண்ட் போகுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த கொரி தான் நிறைய பேர் கேட்குறாங்க. சார், நான் ஆல் இண்டியா கோட்டா பார்ட்டிசிபேட் பண்ணுறேன், எனக்கு ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் கிடைச்சிருது, திருப்பி நான் வந்து ஸ்டேட் கோட்டாவில் கலந்துக்க முடியுமா அப்படின்ற ஒரு கொஷின் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. அண்ட் ஒரே ஒரு விஷயந்தான், இப்போ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு சீட் நீங்கள் அவைல் பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஆல் இண்டியா கோட்டா நான் சொல்லியிருக்கேன் 2 ரவுண்டாக நடக்கும் 15%க்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு தமிழ்நாட்டிலே ஒரு ஆல் இண்டியா கோட்டாவில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கரூர் மெடிக்கல் காலேஜ் கிடைக்குது, இல்லை புதுக்கோட்டை கிடைக்குதுன்னு வச்சுக்கலாம். அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போகிறாரு, சீட்டை எடுத்துடுறாரு. அலாட் ஆனவுடனே என்ன பண்ணுறாரு, ரிப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. ரிப்போர்ட்டிங் சென்டரில் போய் ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அங்கே ஒரு கொஷின் கேட்பாங்க. இந்த சீட்டில் இதோட நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி அட்மிஷன் போட்டுக்கிறீங்களா, இல்லை இதை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறீங்களா? அப்கிரேட் பண்ணுறதுனா இதை விட அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு பெட்டரான காலேஜஸ் கிடச்சிதுன்னா நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை விட பெட்டரான காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் செங்கல்பட்டோ இல்லை கோயம்புத்தூரோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு காலேஜ் நீங்கள் உங்கள் சாய்ஸில் மேலே வந்ததுன்னா நீங்கள் அது அப்கிரேடேஷன் போயிட்டு அடுத்த ரவுண்டில் உங்களுக்கு அப்கிரேட் ஆச்சுன்னா அப்கிரேட் ஆகும். அப்கிரேட் ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஃபஸ்ட் ரவுண்டில் அது கிடைக்கும் போது அடுத்த ரவுண்டில் சான்சஸ் இருக்கும். அப்படி இல்லாட்டினா இருக்கிற சீட்டே ஃப்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்படி நீங்கள் ஃபர்ஸ்ட் 2 ரவுண்டில் 2வது ரவுண்டில் அப்கிரேட் பண்ணுறீங்க, அப்கிரேட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அங்கே 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து 2வது ரவுண்டில் சீட்டை ஃப்ரீஸ் பண்ணணும், இல்லாட்டினா அங்கேருந்து 4 ஃபீச்சரில் எக்ஸிட் ஆகணும். 4 ஃபீச்சரில் எக்ஸிட் ஆனீங்கன்னா சீட் அலாட் ஆனதுக்கப்புறம் அந்த பெனால்ட்டி வந்து 10,000 வந்து இஷ்யூ. ஏன்னா அதுக்கப்புறம் உங்கள் சீட்டை வந்து திருப்பி அவங்க மாப்பப்புக்கு கொடுக்கணும். இந்த இஷ்யூலாம் இருக்குது. ஸோ ஆனால் நீங்கள் ஒன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இதாகிட்டு நீங்கள் செகண்ட் ரவுண்டில் நீங்கள் வெளியில் வரணும். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நான் ரிப்போர்ட் பண்ணிட்டேன், எல்லாமே பண்ணிட்டேன், திருப்பி நான் வெளியில் வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அது செகண்ட் ரவுண்டு அந்த ரிசல்ட்ஸுக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே நீங்கள் சொல்லிவிட்டு வெளியில் வரணும். அதுவும் அங்கே அப்படி இல்லாட்டினா தே வில் ட்ரீட் யூ அஸ் அ பார்ஷியலி ஜாயிண்ட்ன்ற மாதிரி அப்புறம் அந்த பாண்டு அந்த இதெல்லாம் கண்டிஷன்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் விஷயம். ஆல் இண்டியா கோட்டாவில் சீட்டை ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தாச்சுன்னா நீங்கள் வந்து திருப்பி ஸ்டேட் கோட்டாவில் கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஏன்னா தெர் இஸ் நோ லாஜிக் இன் தட். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு கவுன்சிலிங்கில் சீட் எடுத்துடுறீங்க, எடுத்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணிங்கன்னா அப்புறம் அங்கே உங்களுக்கு சீட் கொடுத்துட்டு அந்த சீட் எப்படி ஃபில் பண்ண முடியும்? தெர் வாஸ் நோ லாஜிக். ஸோ இதுதான் விஷயம். இதில் உங்களுக்கு ரொம்ப குழப்பம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஐ ஹோப் ஐ ஹவ் கிளாரிஃபைட். ஓகே, ஸோ நம்ம இன்னைக்கு கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், ஐ திங்க் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆந்திர பிரதேஷ்லேருந்து கேட்டிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே தமிழ்நாடு மாணவர்கள் தான். இவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருக்காரு. சார், இஸ் தேர் எனி சான்ஸ் டு கெட் எம்பிபிஎஸ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஃபார் 303 மார்க்ஸ்? நீட்டு 303க்கு வாய்ப்பு இருக்கா சார் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐ எம் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ்னு. ஸோ ஐ திங்க் நோ சான்ஸ். இங்கே ஏன்னா கண்டிப்பாக இங்கே ஹையர் சைடு மார்க் எடுத்தவங்களுக்கே பாசிபிள் இல்லை. ஸோ அது உங்களுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் என்ன பண்ணலான்னா
ட்ரை ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி பிடிஎஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் எம்சிசி ட்ரை பண்ணலாம். ஓகே, த நெக்ஸ்ட் கொஷின் மிஸ்டர் குணசேகரன் சார் ஃப்ரம் கோயம்புத்தூர் சார் கேட்டிருக்காங்க. மை டாட்டர் இஸ் ரிப்பீட்டர் மார்க் 414 414 பிசி ஆல் இண்டியா ரேங்க் 1,69,774 1,69,774 கம்யூனிட்டி ரேங்க் 74,704 74,704. அவரோட கொஸ்டின் என்னன்னா, இஸ் தேர் எனி possibility of getting management quota in Tamil Nadu or Karnataka private college, or is there possibility of getting medical seat in deemed University of Tamil Nadu? இதுதான் சாரோட கொஷினாக இருக்குது. இப்போ இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு சாருக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் டீம்டு யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு ப்ரைவேட் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், லாஸ்ட் இயர் வந்து ஆல்மோஸ்ட் இந்த ரேங்க் 2000 பேர், இந்த 414க்கு ஈவன் 480க்கு மேலேயே 2000 பேர் இருந்தாங்க ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் இதுக்கு. ஸோ பட் யூ கேன் ட்ரை ஃபார் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா சான்சஸ் நிறைய உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா. ஏன்னா செகண்ட் ரவுண்டில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க, கிடைக்கல இன்னொன்று டேரெக்டாக. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அண்ட் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் தேர் இஸ் நோ ரிசர்வேஷன், எல்லாருமே ஓப்பன் கேட்டகரியை தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அண்ட் த தேர்ட் கொஷின், ஐ திங்க் இது காமனாக மீடியாவில் எல்லா இடத்துலையுமே போயிட்டுருக்கு. ஈவன் என்டிஏ கூட இதை பற்றி ஒரு சர்க்குலர் கொடுத்துருக்காங்க. அன்னெசரியாக என்டிஏவோட இதை பற்றி நீங்கள் யாரும் மீடியாஸில் சொல்லக்கூடாது, அப்படி நீங்கள் பண்ணும் பட்சத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்கள் மேலே வந்து வி வில் சூட் அ கேஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. என்னன்னா இப்போ ஸ்டில் சில பேரண்ட்ஸ் கேட்குறாங்க. ஏன்னா ஒரு பேரண்ட் வந்து ரொம்ப எனக்கே வருத்தமாக இருந்தது அவங்க சொல்லும்போது. கண்டிப்பாக அவங்க பொய் சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஏன்னா கண்டிப்பாக அவங்க அந்தளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்திருக்காங்க. அவங்க டாக்டரும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஷீஸ் ஃப்ரம் சென்னை. அவங்களுக்கு அந்த ஓஎம்ஆர் ஓப்பன் பண்ணும்போது அதில் பார்த்ததில் 580 மார்க்ஸ் அண்ட் ஆக்சுவலாக ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் பார்த்தா 350+ தான் இருந்திருக்கு. இதில் என்னென்னா, ஏன் இப்போ இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு உங்களுக்குலாம் தோணும். இதில் நிறைய பேர் இப்போ நீட் எழுதி முடித்தவங்க பார்க்குறீங்க, அடுத்த வருஷம் எழுத போகிறவங்க பார்க்குறீங்க. என்றைக்குமே நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது டாக்குமெண்ட் பண்ணணும், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம லாகின் பண்ணும்போது ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங்கோ ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா தட் இஸ் அன் எவிடென்ட். அப்போ இருந்தால் தான் நம்மளால் நாளைக்கு ஒரு கோர்ட்டுக்கோ எங்கேயோ போய் நம்மளால் பேச முடியும். எவிடன்ஸ் இல்லாட்டினா கண்டிப்பாக நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. அதுவும் அவ்வளோ பெரிய அட்டானமஸ் பாடி, இந்தியா ஃபுல்லாக ஒரு 15 லட்சம் பேருக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறாங்க. நாட் ஓன்லி நீட், நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. யூ நீட் எவிடன்ஸ். ஸோ அது வந்து ப்ராப்பராக எவிடன்ஸ் இல்லாட்டினா நம்மளால் எதுவுமே பேச முடியாது. ஏன்னா இங்கே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கலை. இப்போ போய் ஓஎம்ஆர் பார்த்தா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எப்படி டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு சொல்கிறீங்கன்னா, நான் அப்போ பார்க்கும்போது இந்த இது இருந்தது, ஆனால் அவங்க எவிடென்ட்டாக பார்த்துருக்காங்க, ஆனால் அதுக்கு ப்ரூஃப் இல்லை. ஸோ இது ஒரு பெரிய விஷயம். ஸோ இது those are watching present, those are going to write NEET next year, please take this as advice. அடுத்த வருஷம் இது சப்போஸ் யாருக்கு வேணாலும் இது நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது, நமக்கு ப்ராப்பராக டாக்குமெண்ட் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், மை டாட்டர் score in NEET 500 belongs to MBC, all India rank 86,461. Shall she get government seat in Tamil Nadu this year? Okay, MBC 500 மார்க்குக்கு இந்த வருஷம் கவர்மெண்ட் சீட் கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷன். லாஸ்ட் இயர் எம்பிசி பொறுத்த வரைக்கும் இதே 500 மார்க்குக்கு கம்யூனிட்டி ரேங்க், எம்பிசியில் எவ்வளோ ரேங்க் இருந்ததுன்னா 225வது ரேங்க், 225 5th ரேங்க்கு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 1383 ரேங்க் இருந்திருக்கு லாஸ்ட் இயர். அப்போ லாஸ்ட் இயரில் வந்து செகண்ட் டே ஃபஸ்ட்டு ஸ்லாட் 9 o'clock கிடச்சிருக்கு. அதில் வந்து எம்எம்சி, ஸ்டான்லி இதெல்லாம் தவிர மற்ற எல்லா காலேஜஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி லாஸ்ட் இயர் இருந்தது. ஆனால் இந்த வருஷம் கண்டிப்பாக நிறைய மாணவர்கள் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறதுனால நம்ம ஒரு அசம்ஷன், இஃப் திஸ் எம்பிசி சிஆர் உங்களோட கம்யூனிட்டி ரேங்க் 225 இருக்கீங்க, இன்னும் உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு
ஒரு 275 பேர் வராங்க, உங்கள் ரேங்க் 500 ஆகுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓவரால் ரேங்க் வந்து ஒரு 2772க்கு போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு, அதுக்கு மேலேயே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரும். ஸோ அப்போ உங்களோட கேட்டகரி ரேங்க் 500 ஆகுதுன்னா என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா எம்பிசி கேட்டகரியில் இப்போ சிம்பிளான ஒரு லாஜிக் தான். என்னென்னா உங்களுக்கு இப்போ டோட்டலாக வந்து 2600 சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐ எம் டாக்கிங் அபவுட் ஒன்லி த 85%. ஐ திங்க் நியூ காலேஜஸ் இந்த பெர்மிட்டேஷன் காம்பினேஷன் அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனை மட்டும் நம்ம பேசுவோம். அப்படி பார்க்கும்போது ஒரு 20% ரிசர்வ் ஃபார் எம்பிசி டிஎன்சி, ஒரு நியர்லி ஒரு 500 சீட்ஸ்க்கு வருதுன்னு வச்சுக்கோங்க, 500 ப்ளஸ் இருக்கும். அப்போது உங்கள் ரேங்க் 500 இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு சீட் கிடைக்கும், ஃபர்ஸ்ட் கேஸ். ஸோ இதுதான். ஆனால் நீங்கள் 500க்குள்ளே போகும்போது தேர்ட் டே ஃபஸ்ட்டு ஸ்லாட் 9 AM பாசிபிள். காலேஜஸ் லைக் திருநெல்வேலி, தூத்துக்குடி, விழுப்புரம் இந்த மாதிரி காலேஜஸ்லாம் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் கேஸ் நிறைய பேர் வந்துட்டால் கூட கரூர், புதுக்கோட்டை பாசிபிலிட்டியும் இருக்குது. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்லாம் சொல்கிறேன்னா, இப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ கவர்மெண்ட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் 7.5% வரும்போது ஒவ்வொரு கேட்டகரியிலையும் அது அந்த சீட்ஸ் கொஞ்சம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் தி சேம் டைம் நம்மளுக்கு நியூ மெடிக்கல் காலேஜஸ் சீட்ஸும் ஆட் ஆகும்போது ரெண்டும் ஈக்குவல் ஆகும், கொஞ்சம் ப்ளஸ்ஸாக கிடைக்கிற கூட வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்ம கன்சிடரேஷனில் நம்ம எடுத்துக்கணும். ஓகே, த நெக்ஸ்ட் கொஷின். எ ஸ்டூடெண்ட் ஃப்ரம் பட்டினப்பாக்கம், சி ஸ்கோர்ட் 57 பிசி, பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார்? பட்டினப்பாக்கத்துலேருந்து 457 பிசி பாசிபிலிட்டி இருக்கா சார்னு கேட்டிருக்காரு. Possibilities for private management deemed university, both MBBS BDSக்கு இருக்குது, you can try, right? Okay, because உங்களோட ஆல் இண்டியா ரேங்க் வந்து 125க்கு மேலே போகிறதுனால, ஸோ உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயரே வந்து கவர்மெண்ட் சீட்டு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 470 மேலே தான் பிசிக்கே முடிஞ்சுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் பர்ஃபார்மன்ஸ் இஸ் ஹை. ஸோ அதனால் நீங்கள் ப்ரைவேட் டீம்டு யூனிவர்சிட்டி, ஐ அட்வைஸ் யூ டு கோ ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி. தெர் இஸ் அ இஃப் யூ ஆர் அஃபோர்ட் டு பே. த நெக்ஸ்ட் கொஸ்டின். மை நீட் ஸ்கோர் 554, 554, ஆல் இண்டியா ரேங்க் 46,000. இஸ் தேர் எனி சான்ஸ் ஃபார் பிடிஎஸ் ஆர் ஆயுர்வேதிக் இன் கவர்மெண்ட் காலேஜ்? ஐ திங்க் அவர் வந்து அவரோட ரிசர்வேஷனை மென்ஷன் பண்ணல, பட் இந்த மாதிரி கேட்கும்போதே ஐ குட் assume that he belongs to OC category. ஓகே, ஸோ இப்போ ஓசி கேட்டகரினே நம்ம யோசிச்சு பார்ப்போம். ஏன்னா இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் லாஸ்ட் இயர் வந்து 525 தான் லாஸ்ட்டாக உங்களுக்கு முடிஞ்சது கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த வருஷம் இன்னும் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிடிஎஸ் கேட்குறீங்க, பிடிஎஸில் ஒரு சிக்கல் என்னென்னா, we didn't have a more number of colleges. கவர்மெண்ட் காலேஜ் வந்து தமிழ்நாட்டில் கிடையாது. ஒரே ஒரு டென்டல் காலேஜ் தான் கவர்மெண்ட்டில் இருக்குது சென்னையில். அதுக்கு 100 சீட் இருக்குது, 85 சீட்டு. ஸோ அதுலன்றது ரொம்ப டஃப்பாக இருக்கும். பட் யூ கேன் ட்ரை ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் பிடிஎஸ் அண்ட் ஆயுர்வேதிக் மெடிக்கல் சயின்ஸும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். யூ கேன் ட்ரை, பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், 7th. மை டாட்டர் ஹேஸ் காட் 410 in NEET 2020. She belongs to MBC. Her all India rank is 1,73,000. Is there any chance to get government seat in all India quota or state quota? How to apply all India quota? இதுதான் அவரோட கொஷின். 410 எம்பிசிக்கு ஆல் இண்டியா கோட்டாலேயோ இல்லை ஸ்டேட் கோட்டாலேயோ கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பாசிபிலிட்டிஸ் ஆர் நாட் தேர் சார். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆல் இண்டியா கோட்டாக்கு போகும்போது இங்கே எம்பிசி மாதிரி அங்கே ஒரு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் உங்களுக்கு கிடையாது, ஓபிசி அந்த இது தான் இருக்குது. அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் ஆர் வெரி லெஸ். ஈவன் ஸ்டேட் கோட்டாலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 410க்கு நான் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் 1003வது ரேங்க்கு லாஸ்ட் இயரே. அப்போ நம்மளுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி 500 சீட்டு 520 சீட்டு தான் இருக்குன்னா நம்மளுக்கு 410 தான் நம்ம லாஸ்ட் இயர் இதுக்கே வருதுன்னா, இப்போ இந்த தடவை 1003ன்றது இட் மே கோஸ் 1500 போகலாம், கூட போகலாம். ஸோ அதனால் ஐ அட்வைஸ் யூ டு கோ ஃபார் ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் பிடிஎஸ் அண்ட் எம்பிபிஎஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி பிடிஎஸ் அண்ட் ஆயுஷ் கோர்சஸ் இதுக்கெலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் சார். அண்ட் நெக்ஸ்ட் கொஷின். ஐ எம் Nadarajan and I have a question regarding my daughter NEET result. She scored 502
All India rank 84,942 கேட்டகரி எம்பிசி. ஸோ இதுதான் கேட்டிருக்காரு. இப்போ இவங்களோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 502 எம்பிசி. இப்போ இதுக்கு முன்னாடி சிமிலர் கொஷின் வந்து ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தாங்கன்னா 500 எம்பிசிக்கு வந்து நம்ம பார்த்தோம். அந்த கொஷினை நீங்கள் ஒரு தடவை அந்த கொஷினோட ஆன்சரை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்கள் ப்ளீஸ். அண்ட் அவர் கொஷினை அதுக்கப்புறம் என்ன கேட்டால், வாட் இஸ் த சான்ஸ் ஆஃப் கெட்டிங் டு டிஎன் அண்ட் ஆல் இண்டியா கோட்டா, வாட் காலேஜஸ் கேன் பி எக்ஸ்பெக்ட். ஸோ நீங்கள் பாசிபிலிட்டிஸ் ஆர் தேர் சார், பாசிபிலிட்டி இருக்குது. நீங்கள் அந்த கொஷினை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரைட்? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட், வணக்கம் சார், மை டாட்டர் ஹேஸ் ஸ்கோர்ட் 309 இன் நீட். ஹவு கேன் வி கெட் எம்பிபிஎஸ் சீட் ஃபார் ஹெர் இன் கவர்மெண்ட் ஆர் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ்? எம்பிசி, அதாவது டிஎன்சி 309 எம்பிசி தான். அகெயின் டிஎன்சின்றது உங்களுக்கு தெரியும், எம்பிசி வெர்சஸ் டிஎன்சி. எம்பிசி மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் ஸ்லாஷ் போட்டு டிஎன்சி போட்டிருப்பாங்க. டிஎன்சின்றது டிநோட்டிஃபைட் கேட்டகரி. அப்போது எப்படின்னா, இதில் இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் எம்பிசி ஒரு கட் ஆஃப் இருக்காங்க, சேம் கட் ஆஃபில் டிஎன்சி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க அப்படின்னா யாருக்கு சீட் கொடுப்பாங்கன்னா டிஎன்சிக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுதான் வந்து அங்கே இது. ஸோ டிஎன்சி 309க்கு லாஸ்ட் இயர் நீங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி ரேங்க்கே வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 2895 போயிடுச்சு. அப்போ இந்த வருஷம் இதை விட அதிகமாக தான் போகும். பாசிபிலிட்டி இஸ் நாட் தேர் சார் ஃபார் கவர்மெண்ட் காலேஜ். ஓகே, பட் யூ கேன் ட்ரை ஃபார் டீம்டோ இல்லை இதோ பிடிஎஸோ ப்ரைவேட்டோ மேனேஜ்மெண்ட் பிடிஎஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்டு இதுதான் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணுறதுனா கூட பண்ணலாம். உங்கள் டாட்டரோ சன்னோட உங்கள் டாட்டரோட பர்மிஷனோட அவங்க வில்லிங்னஸோட படிக்க ரெடியாக இருந்தாங்கன்னா நீங்கள் ரிப்பீட் பண்ணலாம். சார், மை நீட் மார்க் இஸ் 491 அன்ரிசர்வ்ட் ஓப்பன் கேட்டகரி. கேன் ஐ கெட் மேனேஜ்மெண்ட் சீட் இன் தமிழ்நாடு செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ்? 491 அன்ரிசர்வ்ட் மேனேஜ்மெண்ட் சீட் கிடைக்குமான்றது கேட்டிருக்காங்க. இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா 483 ஓப்பன் கேட்டகரி அந்த ப்ரைவேட் ரேங்கிங்லேயே பார்த்தீங்கன்னா 2000 பேர் வந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு டே கவுன்சிலிங், அதாவது 15th ஜூலை தான் அது நடந்தது. ஃபஸ்ட்டு டேயில் 11 o'clock ஸ்லாட்டுக்கே இருந்தது. ஏன்னா அங்கே பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் ஒன்று கிடையவே கிடையாது. எல்லாருமே தே வில் ட்ரீட் அஸ் அ ஓப்பன் கேட்டகரி. யூ கேன் ட்ரை, யூ கேன் அப்ளை ஃபார் திஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு. பட் ஐ அட்வைஸ் யூ டு கோ ஃபார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டீம்ட் யூனிவர்சிட்டி. அண்ட் hello sir, I'm Monica from Tamil Nadu. I belongs to SC category, 412 marks. Any chances for government MBBS or BDS? ஓகே, இவங்களுக்கு ஒரு விஷயம் தான். எனக்கு ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் வந்து ஐ திங்க் என்னோட பார்ட் 3 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூ கெட் கிளாரிஃபைட். பார்ட் 3ல் மிஸ்டர் ரகுபதின்னு சொல்லி அவர் ஹரூர்லேருந்து கேட்டிருந்தார். அந்த கொஷினுக்கு என்ன ஆன்சர் பண்ணியிருந்தனோ அதுதான் உங்களோட ஆன்சர். ஐ திங்க் நீங்கள் அதை பார்த்துருந்தீங்கன்னா அந்த கொஷின். பட் எனிவே யூ கேன் கோ அண்ட் வாட்ச் பார்ட் 3 வீடியோ. பட் ஐ எம் கிவிங் மினிமம் திங். ஸோ சான்சஸ் ஆர் தேர் பிகாஸ் லாஸ்ட் இயர் 412க்கு வந்து கம்யூனிட்டி ரேங்க் 198. ஸோ அது வந்து இப்போ அந்த 198 பேர் இருந்திருக்காங்க, அந்த 412 மார்க்கு. இப்போ அதே 198 இந்த வருஷம் அதிக பேர் பெர்ஃபார்ம் பண்ணி டபுள் டைம் போச்சு அப்படின்னா 400க்கு போச்சுன்னா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். நீங்கள் அந்த வீடியோ அந்த கொஷினை பார்த்தீங்கன்னா இருக்கும், என்ன காலேஜஸ் என்னன்றது சொல்லியிருக்கேன். ஓகே, பார்ட் 3 வீடியோ. அண்ட் மை மார்க் இஸ், நெக்ஸ்ட் கொஷின், மை மார்க் இஸ் 593, rank 23,470. Is there any chance through all India quota, state quota, BC? நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாக்கு அப்ளை பண்ணலாம், யூ கேன் அப்ளை. பட் டிஎன் கோட்டா யூ வில் கெட் அ சீட், அதில் எந்த டவுட்டும் இல்லை, அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ லாஸ்ட் இயர் பிசி பார்த்தீங்கன்னா 593 பிசிக்கு கம்யூனிட்டி ரேங்க் 123 இருந்தது. சப்போஸ் இந்த வருஷம் அந்த பர்ஃபார்மன்ஸ் நம்ம கூடும் பட்சத்தில் திஸ் இயர் இஃப் திஸ் கோஸ் அப் டு 300 ரேங்க் கம்யூனிட்டி ரேங்க் போகுதுன்னா ஃபஸ்ட்டு டேலேயே உங்களுக்கு இது கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். பட் ஐ கனாட் அஷ்யூர் திஸ் எம்எம்சி ஸ்டான்லி கீழ்பாக்கு மதுரை இதுக்கு கொஞ்சம் சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், சார் ஐ காட் 539 பிசி, ஆல் இண்டியா ரேங்க் 56,483. லாஸ்ட் டைம் வி காட் till 68,000 all India rank for BC. So I think my seat is for sure. Is this prediction is right?
அட்லீஸ்ட் கரூர் அண்ட் புதுக்கோட்டை பாசிபிளா சார் ஆன்சர் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காரு. இவர் என்ன சொல்லியிருக்காரு, லாஸ்ட் இயர் வந்து ஆல் இண்டியா ரேங்க் 68,000 வரைக்கும் கிடைச்சிருக்குன்றது ஒரு ப்ரெடிக்ஷன். அப்படி பார்க்கும்போது என்னோடது 56,000 தானே இருக்கு. ஸோ எனக்கு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை. சி அதை தான் சொல்கிறேன்ல, இப்போது விஷயமே வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் பிசி எந்த மார்க் ப்ராக்கெட்டில் இருக்கிறாங்கன்றது நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால தான் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது இப்போ 539 உங்கள் மார்க்குன்னா லாஸ்ட் இயர் இதே மார்க்குக்கு உங்களோட பிசியில் எவ்வளோ எந்த பொசிஷனில் இருந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா 439. இப்போ அந்த 439 வந்து பிசியில் போன வருஷம் 539 மார்க் எடுத்தவங்க பிசி கேட்டகரி ரேங்க் வந்து 439வது பிளேஸு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 439 வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் 800 ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. 800வது ரேங்க்குக்கு நீங்கள் போயிடுறீங்க உங்கள் மார்க்கு. அப்போனா என்ன ஆகும்னா சான்சஸ் ஆர் தேர் கரூர் புதுக்கோட்டை. ஏன்னா இங்கே வந்து அப்புறம் சப்போஸ் நியூ மெடிக்கல் காலேஜஸ் நம்மளுக்கு வருது அப்படின்னா அதையும் நம்ம பார்க்கணும். அட் தி சேம் டைம் வந்து இந்த கவர்னர் அப்ரூவல் 7.5% ஹரிசாண்டல் ரிசர்வேஷன் கொடுக்கும்போது இங்கேருந்து கொஞ்சம் சீட் ஹரிசாண்டல் ரிசர்வேஷனில் கொஞ்சம் அவங்களுக்கு போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். இப்போ நியூ மெடிக்கல் காலேஜஸும் வரையில் இட் வில் மேட்ச், அதில் கொஞ்சம் ப்ளஸ் ஆர் மைனஸ் சீட்ஸ் இருக்கும். ஸோ வி ஹோப் வி வில் கெட் இட். பட் எக்ஸாக்டாக நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸ்ன்றது, பட் அட் தி சேம் டைம் worst கேஸுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ். அது worst கேஸ் சொல்லிட்டேன். பட் there is a possibility for கரூர் அண்ட் புதுக்கோட்டை. And next question. My name is Akshaya from Tamil Nadu. My NEET score is 366 scheduled caste. Can I get a seat in All India quota? அதுதான் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு இல்லாட்டினா ஆல் இண்டியா கோட்டாவில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஆல் இண்டியா கோட்டான்னு வரையில் சான்சஸ் ஆர் வெரி லெஸ். பிகாஸ் லாஸ்ட் இயர் ஆல் இண்டியா கோட்டா வந்து எஸ்சிக்கு 74,000லேயே முடிஞ்சிருக்கு சீட்ஸு எம்பிபிஎஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கு. இப்போது இங்கே வந்து நம்ம தமிழ்நாடை பற்றி பார்ப்போம். இப்போ லாஸ்ட் இயர் இதே மார்க் 366 மார்க்குக்கு வந்து லாஸ்ட் இயர் கம்யூனிட்டி ரேங்க் வந்து 427, 427. திஸ் இயர் இது வந்து இந்த 427ன்றது யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து நீங்கள் எந்த ரேங்க்குக்கு போக போகிறீங்கன்றது. இப்போ உதாரணத்துக்கு ஷெட்யூல் காஸ்ட்க்கு 18% இருக்குது. இப்போ 18%னா இப்போ 20%ன்னு வச்சாலே ஆல்மோஸ்ட் நியர்லி 500 சீட்ஸ் வருதுன்னா இப்போ ஒரு 480 to 500 வச்சுக்கோங்க ப்ளஸ் ஆர் மைனஸ். அப்போ அதில் நீங்கள் வந்து லாஸ்ட் இயரே 427th பிளேஸில் இருந்தீங்கன்னா இந்த வருஷம் அது வந்து 500, 600, 700ன்னு போகும்போது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அட் தி சேம் டைம் வந்து உங்களுக்கு நியூ மெடிக்கல் காலேஜஸ் வந்ததுன்னா சீட்ஸ் ஆட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அட் த சேம் டைம் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ரிசர்வேஷன் அதில் கொடுக்கும்போது அதுலேயும் கொஞ்சம் இதாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஐ அட்வைஸ் யூ டு ப்ரிப்பேர் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் இஃப் யூ ஆர் அஃபோர்டபுள். ஸோ லெட் அஸ் ஹோப் யூ வில் கெட் அ கவர்மெண்ட் சீட். And hello sir, my daughter, because last year in the previous question last year 360 தான் லாஸ்ட் லீஸ் கட் ஆஃப். இந்த வருஷம் கண்டிப்பாக கொஞ்சம் மேலே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹலோ சார், மை டாட்டர் காட் 222 222 மார்க் தமிழ்நாடு. ஷால் வி கெட் எம்பிபிஎஸ் ஆர் பிடிஎஸ்? இஸ் தேர் எனி சான்ஸ்? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், அவங்க அதுலேயே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் காலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் டீம்டு யூனிவர்சிட்டி, isn't it? All India's seats nearby states கர்நாடகா ஆர் ஆந்திரா பாசிபிளான்னு கேட்டிருக்காங்க. இப்போ மேனேஜ்மெண்ட் காலேஜ் சீட்டுக்கும் டீம்டு யூனிவர்சிட்டிக்கும் டிஃப்ரெண்ட்டாக, இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ரைவேட் காலேஜஸ் மேனேஜ்மெண்ட் சீட்டுக்கும் கண்டிப்பாக டீம்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் நீங்கள் டீம்டுக்கு அந்த இது சொல்லும்போது மேனேஜ்மெண்ட் பெய்டு சீட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா தெர் இஸ் அ ஃபீஸ் டிஃப்ரென்ஸ். தமிழ்நாட்டில் நீங்கள் 2 அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. ஒன்று வந்து கவர்மெண்ட் 85%க்கும் செல்ஃப் ஃபினான்சிங் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டாக்கும், இன்னொன்று வந்து ஃபுல்லாக ப்ரைவேட்டுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. ஆல் இண்டியாவில் அதே மாதிரி ஆல் இண்டியா கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. அண்ட் ஃபார் திஸ் டீம்டு யூனிவர்சிட்டிக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பீங்க. சப்போஸ் சில பேர் இந்த சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு போகிறதுனா அதுக்கு ஒரு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், சார், ஐ காட் 540 BC category. Is there any chance for government college? If so, which college shall I get? See, chances are there for Karur and Pudukkottai. உங்களுக்கு தெரியும், இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தேன். ப்ளீஸ் ரெஃபர் தட் ஆன்சர். ப்ளீஸ் ரெஃபர் மை ப்ரீவியஸ் கொஷின். நான் உங்களுக்கு இப்போ ஒரு 2-3 கொஷின்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஆன்சர் பண்ணியிருந்தேன் 539க்கு. ஸோ அந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே.
Sir, I got 555. All India rank 45,267 BC from Tamil Nadu. Can I surely get government college? Shall I join for repeater course? நீங்கள் ரிப்பீட் ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக உங்களுக்கு காலேஜ் கிடைக்கும். ஸோ நோ நீட் ஆஃப் திங்கிங் ரிப்பீட்டிங், இது காலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு. And Mr. Narayanasamy sir from Kovilpatti, my daughter need a mark 530 BC TN. What are the possible options, sir? 530 BC. இப்போ தான் நம்ம சொன்னோம் சார், ப்ரிப்பேர் ஃபார் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ். கரூர் புதுக்கோட்டை நம்ம நம்புகிறோம், பட் இருந்தாலும் நீங்கள் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ்க்கு உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜ் ஐஆர்டி ராஜாமுத்தியா இதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுதான் ஃபஸ்ட்டு போகும். அதுக்கப்புறம் மற்ற காலேஜஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் கோவில்பட்டினா நியர் கன்னியாகுமரியில் there is a காலேஜ் கால் மூகாம்பிகை. இதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர்டாகவும் இருந்துக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், மை டாட்டர் ஸ்கோர்ட் 480 BC, கேட்டகரிஸ் மேனேஜ்மெண்ட் கோட்டா. Yes, my daughter scored 480 BC category. Is management quota seat possible for this mark? Okay, 480 BC we can expect seat in KMCH, PSG, Velammal and Adiparasakti. Okay, I got it. 480 மார்க்குக்கு மேனேஜ்மெண்ட் சீட்டில் கிடைக்குமா, அண்ட் கேஎம்சிஹெச், பிஎஸ்ஜி, வேலம்மாள், ஆதிபராசக்தி கிடைக்குமான்றது கேட்டிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, லாஸ்ட் இயர் ப்ரைவேட் கவுன்சிலிங்கோட பொசிஷன் நம்ம பார்த்தோம்னா இதே மார்க்குக்கு உங்களோட ரேங்க் எப்படி இருந்திருக்கும். லாஸ்ட் இயர் இதே 483 வந்து அப்ளை பண்ணதில்லை, ப்ரைவேட் காலேஜ் அப்ளை பண்ணதில்லை. 2016 ரேங்க்கில் தான் இது இருந்தது. 15/7 11 AM கவுன்சிலிங்க்கு இருந்தது. பட் ப்ளீஸ் ட்ரை ஃபார் டீம்டு யூனிவர்சிட்டி பண்ணுங்கள். அண்ட் ப்ரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டும் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் ப்ரைவேட் காலேஜ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் there is no reservation, it's all open category. And the next question, I am Sai, scheduled caste, my NEET score is 362, all India rank 2,32,500, community rank 19,332. Tamil Nadu, is it possible? இது நான் சொன்ன ஒரு விஷயந்தான். லாஸ்ட் இயர் எஸ்சி ரேங்க் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்குக்கு 451. இது நீங்கள், நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக அக்ஷயான்னு ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, அந்த ஆன்சரை நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் கெட். ஓகே, நெக்ஸ்ட், ஹாய் சார், மை மார்க் இஸ் 542, ஆல் இண்டியா ரேங்க் 54581 பிசி. இது அகெயின் சிமிலர் கொஷின் தான். 542 பிசிக்கு. How is the possibilities in all India quota and state quota? Refer my okay. ஸோ இதுதான் கேட்டிருக்காங்க. இப்போ இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா 539க்கு ஒரு ஆன்சர் சொல்லியிருந்தேன். ஐ திங்க் 3 மார்க்ஸ் நீங்கள் மேலே தான் இருக்கீங்க. தட் கொஷின் யூ கேன் ரெஃபர். தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அண்ட் இன் சீட், அண்ட் யூ ஜஸ்ட் worst case prepare for self financing. And the next question, sir, will you please clarify me that whether we can apply for both all India quota seats and state government college, or else for only state government college? Please reply. இவங்க என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா, நம்ம ஆல் இண்டியா கோட்டாக்கும் அப்ளை பண்ணலாம், ஸ்டேட்டுக்கும் அப்ளை பண்ணலாமான்னு. கண்டிப்பாக எல்லாரும் எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணலாம், அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. நீங்கள் ஸ்டேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், ஆல் இண்டியாவுக்கும் அப்ளை பண்ணலாம், ப்ரைவேட் காலேஜுக்கும் அப்ளை பண்ணலாம், டீம்டுக்கும் அப்ளை பண்ணலாம். நோ ரெஸ்ட்ரிக்ஷன் இன் திஸ். விஷயம் என்னென்னா, ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு சீட் அலாட் ஆகி அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்தராக வேறு எங்கேயும் போக முடியாது. இது சிம்பிளான விஷயந்தான். ஒரு கவுன்சிலிங் நடக்குது, அதில் நம்மளுக்கு சீட் அலாட் ஆகிடுது. அந்த சீட்டை எடுத்துட்டிங்கன்னா அது ஃப்ரீஸ் ஆகிடும். அது உங்களுக்குன்னு அந்த சீட்டை வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேணான்னு சொன்னால் அந்த சீட்டை என்ன பண்ணுவாங்க? ஸோ இதுதான் கொஷின். அப்போ அதுதான். ஸோ நீங்கள் யூ கேன் பார்ட்டிசிபேட் போத் ஆல் இண்டியா கோட்டா அண்ட் ஸ்டேட் கோட்டா. ரைட். த நெக்ஸ்ட் கொஸ்டின், sir, my NEET score is 570 BC. Is there any chance for Madurai Tanjore Medical College? Please reply. Okay, 570 BC கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, சீட் கண்டிப்பாக கிடச்சிருண்டு. இப்போ லாஸ்ட் இயர் பிசி ரேங்க் 221, ஓவரால் வந்து 322. இப்போ லாஸ்ட் இயர் இதே மார்க் 570க்கு வந்து 221 பேர் எடுத்திருக்காங்க பிசியில், 570th பொசிஷனில் இருந்தவங்க. அப்படி பார்க்கும்போது ஓவராலாக வந்து 322 ரேங்க்கில் இருந்தாங்க. பட் இந்த வருஷம் அது வந்து 220ன்றது எவ்வளோ? ஏன்னா யூஸ்வலாக கீழே வர வர அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும், மேலே போக போக நம்பர் குறையும். சொல்லுவாங்கள்ல, இட்ஸ் பிரமிட் மாதிரி தான். பிரமிட் மாதிரி மார்க்ஸ் வந்து மேலே போக போக அந்த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைஞ்சிட்டே தான் இருக்கும். கீழே வர வர நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது லாஸ்ட் இயர் எம்எம்சி, ஸ்டான்லி, நீங்கள் இப்போ மதுரை மெடிக்கல் காலேஜ், தஞ்சூர், இப்போ கீழ்பாக், இதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு எல்லாருமே எடுப்பாங்க.
செங்கல்பட்டு இதை தான் எடுப்பாங்க. அப்படி பார்க்கும்போது உதாரணத்துக்கு இப்போ எம்எம்சியில் 250 சீட் இருக்குன்னா 30% வந்து பிசிக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ 75 சீட்ஸ் அந்த மாதிரி. அடுத்து ஸ்டான்லிலையும் 250, கீழ்பாக்கில் 150. அப்படி பார்க்கும்போது உங்களோட ரேங்க் வந்து இதே லாஸ்ட் இயர் பாசிபிலிட்டி பார்த்தீங்கன்னா கம்பேர்ட் டு லாஸ்ட் இயர் அவங்களுக்கு மதுரையோ தஞ்சாவூரோ தான் அந்த டைம்லேயே கிடச்சிருக்க வாய்ப்பு இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஆனால் மதுரை தஞ்சூர் மெடிக்கல் காலேஜ் ப்ளீஸ் ரிப்ளை. லாஸ்ட் இயரே அதுதான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த வருஷம் வந்து அதுக்கு அடுத்து உள்ள காலேஜஸ்க்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரைட்? ஓகே. ஐ திங்க் ஐ ஹவ் கவர்ட் டுடேஸ் கொஷின்ஸ். கண்டிப்பாக கீப் சென்டிங் கொஷின்ஸ். நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. நம்பிக்கையோடு இருங்க. உங்கள் கொஷின்ஸை என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளாரிஃபை பண்ணுவேன். ஸோ ஐ வில் சப்போர்ட் டில் யுவர் மெடிக்கல் அட்மிஷன்ஸ். நீங்கள் ஆல் இண்டியாவாக இருக்கட்டும், டீம்டாக இருக்கட்டும், எல்லா அட்மிஷன்ஸ் போகிற வரைக்கும் ஐ வில் சப்போர்ட் இன் அ டெய்லி பேசிஸ். ஸோ கீப் வாட்சிங் மை வீடியோஸ். Those who have not subscribed, subscribe my channel so that you will get updated, you will get notified. Thank you.